இறைவாக்கினுடைய புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 8வது வசனம். மீகா 7ஆம் அதிகாரம் 8வது வசனம் படிக்கீங்களாப்பா? என் பகைவனே என்னை குறித்து களிப்படையாதே, ஏனெனில் நான் வீழ்ச்சியுற்றாலும் எழுச்சி பெறுவேன். நான் இருளில் குடியிருந்தாலும் ஆண்டவர் எனக்கு ஒளியாயிருப்பார். என் பகைவனே என்னை குறித்து நீ என்ன செய்யாத? களிப்படையாதே. என் பகைவனே என்னை குறித்து களிப்படையாத. ஏன்? நீ பாருங்க, பகைவர்கள் நமக்கு விரோதமாக இருக்கக்கூடியவர்கள், நம்மளை பிடிக்காதவங்க, இது இந்த உலகத்தில் ஒரு பக்கம். ஆனால் நம்முடைய விரோதி யாருன்னா சத்துரு, சாத்தான். விரோதி யாரு சொல்லுங்க? யாரு? பைபிள் சொல்லுகிறது, உங்கள் எதிரியாகிய அழகை யாரை விழுங்கலாம்னு கர்ச்சிக்கிற சிங்கத்தை போல அலைந்து திரிகிறது, தேடி திரிகிறது. இப்ப ஆண்டவர் சொல்றாரு, பகைவனாக இருக்கக்கூடிய அந்த சாத்தான் ஒவ்வொரு மனிதனையும் எப்படியாவது விழ வைக்கணும்னு அவன் நினைச்சான். பாருங்களேன், பேதுரு அவ்வளவு தூரம் ஆண்டவரை பார்த்து சொன்னாரு, யாரிடம் செல்வோம் இறைவா? வாழ்வு தருகிற வார்த்தைகள் உம்மிடம் தானே அப்படின்னு ஒரு பெரிய விசுவாச அறிக்கை செய்த அந்த பேதுருவையே ஆண்டவருக்கு அட்வைசராக மாற்றிட்டு, அப்படிதானே? சொல்லுங்க, ஆண்டவரே இங்கே வாங்க, தேவையில்லாத வேலைலாம் செய்யக்கூடாது, வந்தோமா போனோமா 2 அற்புதத்தை செஞ்சோமா போயிட்டே இருப்போம், நமக்கு ஏன்? அப்படிதானே? ஆனால் ஆண்டவர் சொன்னார், சீமோனே, சொலகுல போட்டு புடைக்கிற மாதிரி உங்களை புடைக்கிறதுக்கு யார் அனுமதி வாங்கியிருக்கா? சாத்தான் அனுமதி வாங்கியிருக்கான். கிறிஸ்தவ பிள்ளைகளே, தேவ பிள்ளைகளே, நீ விசுவாசத்தில் ஆண்டவருக்காக வாழணும்னு முடிவெடுத்து வந்திருக்கியா? உன் சத்துரு உனக்கு என்ன செய்வான்? அப்படியா முடிவெடுத்துருக்க? பொறுமையாக இருக்கணும்னு முடிவெடுத்துட்டு போங்க, செருப்பு காணாமல் போயிடும். தெரியுமா உங்களுக்கு? இன்னைக்கு பொறுமையாக நல்ல பிரசங்கம், சூப்பர் பிரசங்கம், சூப்பர் பிரசங்கம், யார்ட்டையும் கோபப்படக்கூடாது, பொறுமையாக இருக்கும் அப்படின்ட்டு போ. நேத்தான் செருப்பு வீட்டுக்காரர் எடுத்து கொடுத்துருப்பார், செருப்பு காணாமல் போயிடும். போகுமா? ஏன்? நீ வாயை திறக்கணும். வாயவா மூடுறேன்னு? வாயை திறக்க வைக்கேன். அல்லேலூயா. நல்ல கவனிங்க, நீங்க விழுந்து போகணும், நீங்க பாவம் செய்யணும், நீங்க தேவ பிரசன்னத்தை இழக்கணுங்கிறது யாருடைய விருப்பம்? சாத்தானுடைய விருப்பம். நீ கடவுளுடைய ராஜ்யத்துக்கு உரியவளாக போய்விடாதபடி உன்னை தடுப்பதற்கு என்னெல்லாம் பண்ண முடியுமோ அதெல்லாம் யார் பண்ணுவா? சாத்தான் பண்ணுவான். ஆனா இந்த பகைவன் உங்களை விழ வைக்கிறதுக்கு என்ன தெரியுமா? ஆனா அதான் சொல்றாரு, பகைவனே நீ என்னை விழ வைக்கிறதுக்கு ரெடியா இருக்கிற, ஆனா களிப்படையாத. ஏன் தெரியுமா? இருளில் கூட எனக்கு துணையாக என் தேவன் வெளிச்சமாயிருப்பார். இன்னைக்கு நீ இருள் சூழ்ந்த பள்ளத்தாக்கள் நடக்கலாம். தாவீது சொன்னார், சங்கீதம் 23 எடுத்து வாசிங்க பார்ப்போம். சங்கீதம் திருப்பாடல் 23ஆம் அதிகாரத்தில் மிக அற்புதமாக அவர் சொல்ற இந்த வார்த்தையை பாருங்க. என்ன சொல்றாரு? 4ஆம் வசனம், சாவின் இருள் சூழ்ந்த பள்ளத்தாக்கிலே நான் நடக்க நேர்ந்தாலும் நீர் என்னோடு இருப்பதால். நல்ல கை தட்டுங்க பாப்போம். இருள் சூழ்ந்த பள்ளத்தாக்கள் நான் நடந்தாலும் நீர் என்னோடு இருப்பதால் தீங்கிற்கு நான் பயப்படவே. அப்ப இன்னைக்கு ஒருவேளை உங்க முன்னால இருள்கள் சூழ்ந்து இருக்கிறதா? நம்பிக்கையற்ற நிலையில் உங்க குடும்பம் இருக்குதா? பொருளாதாரத்தை இழந்து வந்திருக்கலாம், கடன்ல வந்திருக்கலாம், மகளுக்கு திருமண காரியம் நடக்கலை, எதுவுமே பிரைட்டா இல்லைங்க, எல்லாம் இருள், சுத்தி இருட்டு. ஆனா இன்னைக்கு ஆண்டவர் என்ன செய்ய போறார் தெரியுமா? எசையா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 42ஆம் அதிகாரம் 16வது வசனம். அவர் செய்ய போகிறது என்னது? உன் இருள் நிறைந்த உன் வாழ்க்கையில் உனக்கு முன்னாலேயும் பின்னாலேயும் உன்னை சுத்தி எல்லாம் அடைக்கப்பட்டது போல இருக்குதா? பயந்துராத. தேவன் இன்னைக்கு என்ன செய்ய போறார் படிமா? பார்வையற்றவர்களை அவர்கள் அறியாத பாதையில்
நடத்தி செல்வேன். அவர்கள் பலகாத சாலையில் வழி நடத்துவேன். அவர்களுடைய இருளை ஒளியாக்குவேன். அவருடைய இருளை என்ன செய்வேன் சொல்லுங்க. உங்க இருளை அவர் என்ன செய்வாரு? ஆண்டவர் சொல்றார், உன் இருளை நான் என்னவாக்குவேன்? என் மகளே, என் மகனே, உன்னுடைய இருளை என்ன செய்வேன்? ஒளியாக்குவேன். கரடு இடங்களை சமதளமாக்குவேன். ஆண்டவர் சொல்றாரு, இருளை ஒளியாக்குவேன், கரடு முரடானதெல்லாம் சமமாக்கி நான் உனக்காக எல்லாம் செய்வேன். நீ முடியாது, நடக்காது, அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு அப்படின்னு வந்திருக்கியா? இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, நான் உனக்காக செய்வேன். உயிர் வாழ உணவளிப்போம். இரக்கத்தின் ஊற்று கத்தோலிக்க தியான இல்லத்திலிருந்து பிள்ளைகளால் கைவிடப்பட்ட வயதான அப்பா அம்மாக்கள் 100 பேருக்கு தினமும் அவர்கள் இருக்கும் இடங்களுக்கு உணவு கொண்டு போய் கொடுக்கப்படுகிறது. அன்புக்குரியவர்களே, உங்கள் பிறந்த நாள், திருமண நாள், உங்கள் இல்ல வைபவங்கள், இறந்தவர் நினைவாக நீங்கள் உணவளித்து உதவி செய்யலாம். உங்கள் அன்பு கரத்தை நீட்டுங்கள். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். எங்கள் முகவரி: இரக்கத்தின் ஊற்று கத்தோலிக்க தியான இல்லம், புன்னைக்காயல், தூத்துக்குடி மாவட்டம். அலைபேசி எண் 9894118201. கடவுள் உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக.